பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்யலான்னா இட்லி பொடி செய்யலான்னு. இட்லி பொடி செய்யலான்னா இன்றைக்கி இட்லி பொடிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா. நான் இட்லி பொடி வெறும் பருப்பில் மட்டும் செய்யலை. இது முருங்கைக்கீரை நல்லா உணர்த்தி வச்சுருக்கேன், நெகல்லே உணர்த்தி நான் வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு இது முருங்கைக்கீரை, இது நல்லா நெகலில் உணர்த்தி வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை ஒரு கப்பு, இது ரெண்டுமே ஈக்குவலாக போடுறேன். இதை பார்க்கலாம் நம்ம. அதான் எல்லாத்துலேயும் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், இதெல்லாம் நான் வதக்கிட்டு இதை காட்டுறேன். ஒன்றா போட்டுட்டு காட்டுறேன். இது பாருங்கள். இது மெயினாக காட்டுறது இட்லி பொடி எல்லாருக்கும் அரைக்க தெரியும். இப்போது இந்த அளவு இது வந்துருச்சு. இது வரும் எப்படி வரும், கையாலே எடுத்தோடனே நின்றுட்டு வருங்களா. இவ்வளோ தான். இதுக்கு எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல. அப்படியே நம்ம தீ கம்மியாக வச்சு இந்த சூட்லேயே வறுக்கணும். இதை நம்ம எடுத்துடலாம். இது காஞ்சி வறுத்துச்சு, நம்ம எடுத்துடலாம். கருவேப்பிலை, அந்த வீட்டில் தான் கருவேப்பிலை பெருசாக்குனால நிறைய தெரியும் உங்களுக்கு. இது நல்லா வதங்கிடுச்சுன்னா இதுவும் அப்படியே இதுவாகிடும். நான் வெயிலில் காய வச்சுக்கிறதுனால நல்லா கலகலன்னு சோப்பு. துவரம்பருப்பு, இந்த கப்பால் ஒரு கப்பு துவரம்பருப்பு, இது 150 கிலோ இருக்குது. அது நம்ம இது ஒரு கப்புன்றதுனால நான் அப்படியே அளந்துக்கணும். இது ரொம்ப நம்ம தீயை வைக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். கடாய் வேறு கிணமா இருக்கும் இல்லையா, லைட்டு சூட்டில் வச்சு நம்ம வறுக்கலாம். ரொம்ப தீயை அதிகமாக வச்சோம்னா சீக்கிரம் கருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நம்ம இது எல்லாம் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். துவரம்பருப்பை, உளுந்து ஒரு கப்பு, இந்த கப்பால் உளுந்து ஒரு கப்பு போடுறேன். நல்லா இதையும் பொன் வரலாம் வறுத்துக்கணும். இதுவும் கருகக்கூடாது. பருப்பு ஒரு கப்பு, ஒரு 20 காஞ்ச மிளகாய் அதிலே போட்டுக்கலாம். ஏற்கனவே அது சூடாக தான் இருக்குது, வெயிலில் காய வச்சுது. இதிலே நம்ம கலந்துக்கலாம். 20 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இதிலே சூட்லேயே வறுத்துலாம். ஏற்கனவே நம்ம வெயிலில் காய வச்சனால நல்லா முறமுறனுக்குது. இதிலே நான் போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். இதெல்லாம் மொத்தமாக வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம். எல்லாம் வறுத்தாச்சுமா. இந்த மாதிரி பெருங்காயம் ஒரு 3 துண்டு, அதுவும் பொரித்து வச்சுருக்கேன். இதில் உப்பு இதில் வறுத்து போட்டுருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு வறுத்து வச்சுக்கிறேன். ஒரு 20 காஞ்ச மிளகாய் அதுவும் வறுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு. இதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ஜீரணம் சக்தி ஆகுது. இதான் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் வறுத்துருக்கிறேன். பூண்டு 3 பூண்டு, பெரிய பூண்டு எடுத்து இதில் இது பண்ணி இதை நல்லா நம்ம கடாயில் வறுத்து வச்சுருக்குறோம். இதை வறுத்து வச்சுக்கிறோம் நல்ல முருவில். இதை நம்ம லாஸ்ட்டில் இதை போட்டு ஒரு திருப்பி எடுத்துட்டோம்னா இது திப்பியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசியாக இருந்தாலும் அது இதில் கலந்துரும். இதை நான் உங்களுக்கு பொடி பண்ணி காட்டுறேன். இதை அடுத்து பொடி பண்ணி காட்டுறேன். இது அவ்வளோதான். இது போட வேண்டிய பொருள்கள் எல்லாமே வறுத்தாச்சு. வறுத்த இட்லி பொடி, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை வறுத்து அரைச்சிட்டோம். இதை அரைச்சது இது பச்சை கலரில் இருக்குது. இதை எல்லாம் இதில் போட்டு அரைச்சதுன்னா எல்லாம் உங்களுக்கு தேவைன்றதை பொடி அரைக்கிறது எப்படின்னு தெரியும். ஆனால் இதில் 2 பொருள் கலந்துருக்குறோம். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் காய வச்சு வறுத்து இதை அரைச்சிருக்கிறோம். பார்த்துங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் இப்போ நம்மளுக்கும் முடி வளர்கிறதுக்கு இரும்பு சத்து, பொன் சத்து எல்லாமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி இது கலந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கும் அவ்வளோ நல்லது.